சென்னை அம்பத்தூர் பகுதியில் சாலையில் நின்று கொண்டிருந்த நபரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் செல்போனை பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், விவரங்கள். சென்னை அம்பத்தூர் பகுதியில் சாலையில் நின்று கொண்டிருந்த நபரிடமிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் செல்போனை பறித்து செல்லக்கூடிய அதிர்ச்சிகரமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அம்பத்தூரில் சாலையில் நின்று கொண்டிருந்த நபரிடமிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் செல்போனை பறித்து சென்றிருக்கிறார்கள். பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவத்தினுடைய காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணியப்பன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணியப்பன், விவரங்கள். நந்தா, தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த பகிர வைக்கும் காட்சி என்னவென்றால், அம்பத்தூர் பட்டரவாக்கம் ஞானமூர்த்தி நகர் பகுதியில சாலையில் நின்று கொண்டு செல்போனில் பார்த்துக் கொண்டிருந்த நபரின் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த 2 பேர் அந்த செல்போனை பறித்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். பட்ட பகலில் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள அந்த சாலையில் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே அதிகப்படியான செல்போன்கள் என்பது அம்பத்தூர், திருவேற்காடு உள்ளிட்ட ஆவடி, திருமலவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் திருடு போனதாக தொடர் புகார்கள் எழுந்த நிலையில நேற்று மாலை 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது சுமார் 18 உயர் ரக செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. எனினும் பகல் நேரங்களில் அம்பத்தூர் பகுதியில் டிவி காட்சி என்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக போலீஸ் ரோந்து பணியை தீவிரப்படுத்தாததாலும் பகல் நேரங்களில் இதுபோன்ற தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுகிறது. திருட்டு சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் 2 பேராக இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு இதுபோன்ற தொடர் அத்துழைப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வந்தாலும் திருட்டு சம்பவங்கள் குறையவில்லை என்பது இது போன்ற சிசிடிவி காட்சிகள் உணர்த்துகிறது. மேலும் ஆவடி மாநகர காவல்துறையினர் தொடர்ந்து பகல் நேரங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். கடந்த வாரம் ஆவடி மாநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அக்கம் பக்கம் கண்காணிப்பு என்கின்ற திட்டத்தையும் துவக்கி வைத்திருந்தார். அதில் காவலர்கள் இருசக்கர வாகனம், அதாவது சைக்கிளில் சென்று ரோந்து பணியை மேற்கொள்ள வசதியாக இந்த திட்டத்தையும் துவக்கியிருந்தார். இதுபோன்ற தொடர் திருட்டு சம்பவம் அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த ரோந்து பணிகளையும் தொடர்ந்து தீவிரப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நன்றி கண்ணியப்பன், விவரங்களுக்கு.